Hey guys, welcome to our channel Jamna Creatives. நம்மளோட ஃப்ரீ ரிப்பன் எம்ப்ராய்டரி கிளாஸில் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சோட டைப் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து போன கிளாஸோட கண்டினியூஷன்னு சொல்லலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சப்போஸ் கிளாஸ் 1 நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த கிளாஸையும் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், நீடில் வந்து டேரெக்டாக இப்படி ரிப்பன் மேலேயே இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு அழகான ஒரு ஷேப் கிடைக்கும். இது மூலியமாகவும் நம்ம ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு நல்லா கவனித்து பாருங்கள். ஸோ கீழே ரிப்பனை இழுக்கும்போது பொறுமையாக இன்சர்ட் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் இப்படி நீடில் வச்சு கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சுருங்கின மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ரொம்ப போட்டு டைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து மாறிடும். ஸோ ஒன்ஸ் அகைன் பார்க்கலாம். ரிப்பன் மேலே எடுத்துகிட்டு ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் விட்டு அங்கே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓரளவுக்கு சுருங்கி வருது இல்லையா, இது வந்து ஒரு லீவ் ஷேப்பில் கிடைக்கும், ஒரு பெட்டல் ஷேப்லேயும் கிடைக்கும். ஸோ ரொம்ப இழுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் மாதிரி ஆயிரும். ஸோ ஓரளவுக்கு நமக்கு இந்த ஷேப் ஓகேவா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டைம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு லீவ் ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளவராகவும் நீங்கள் வந்து கொண்டு வரலாம். சுற்றி ஒரு 5 பெட்டல்ஸ் 6 பெட்டல்ஸ் நீங்கள் இதை ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளவராகவும் மாறும். இல்லை ஒரு பிரான்ச் மாதிரி ட்ரா பண்ணி சைடில் 2 லீவ்ஸாக நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது பார்க்குறக்கு லீவ்ஸ் மாதிரியும் க்ரியேட் ஆகும். இப்போ நான் தேர்டாக க்ரியேட் பண்ணுறது பாருங்கள், சென்டரில் இன்சர்ட் பண்ணாமல் கொஞ்சம் க்ராஸாக தள்ளி இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ லீவ்ஸையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாகவும் ஸ்டிச் பண்ணலாம். லீஃப் வந்து எப்போ ஒரே ஷேப்பில் இருக்காது இல்லையா, கொஞ்சம் ஒவ்வொரு லீஃப் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் க்ராஸாக வேணும்னா இந்த மாதிரியும் நீங்கள் வந்து தள்ளி இன்சர்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு அழகான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நம்ம ஒன்று லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதை டிஃப்ரெண்ட்டாகவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஒரு ஃப்ளாரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பட் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் துலிப் ஸ்டிச் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம எம்ப்ராய்டரி கிளாஸில் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம் துலிப் ஸ்டிச்சு. அது வந்து த்ரெட்டில் மேக் பண்ணுவோம். இது வந்து ரிப்பனில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஷேப் கரெக்டாக வரணும்னா ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நடுவில் ஒரு திலகம் ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைப் எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப டைட்டாக போட்டு இழுத்துறாதீங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ ரொம்ப டைட்டாக போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நீடில் வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ செகண்டாக இன்னொரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ சேம் பிளேஸ்லேருந்து நீடில் மறுபடியும் மேலே எடுத்துக்கோங்க. நம்மளோட பட்டு வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா மொந்தமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ சேம் அதே பிளேஸ்லேயே இன்னொரு பெட்டல் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன கேப் தள்ளி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே பட்டு வந்து கொஞ்சம் நல்லா பார்க்குறக்கு மொந்தமாக இருந்தால் தான் அழகாக இருக்கும் இல்லையா, அதனால் இன்னொரு பெட்டல் வந்து நான் அது மேலேயே கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்பவும் ஓவர்லேப் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறக்கு 2 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும் அழகாக. தென் சைடில் 2 பெட்டல்ஸுக்குமே நம்ம இப்போ டைப் 2 எப்படி நம்ம பண்ணோம் அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ வந்து நான் கொஞ்சம் க்ராஸாக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நம்ம தேர்ட் பெட்டல் நான் வந்து செஞ்சு காமிச்சேன் இல்லையா க்ரீன் ரிப்பனில், ஸோ அது மாதிரி கொஞ்சம் க்ராஸாக இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்குறக்கு நல்ல ஒரு ரியல் லுக் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுமே இதே மாதிரி பெட்டல் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சென்டரில் இன்சர்ட் பண்ணாலும் ஓகே, இந்த மாதிரி க்ராஸாக இன்சர்ட் பண்ணாலும் ஓகே. இதில் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் கொடுத்தோம்ல, அங்கே வந்து ஒரு லைட் கலர் கொடுக்கலாம், இல்லை டார்க் கலர் கொடுக்கலாம். தென் அவுட் சைடில் இப்போ நம்ம கொடுத்துட்டு இந்த பெட்டல் போர்ஷனுக்கு நீங்கள் டார்க் கலர், லைட் கலர் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் சூஸ் பண்ணியும் கொடுக்கலாம். நல்லா ஒரு ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கலர் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒரு பட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ரொம்பவும் தள்ளி இன்சர்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்படி ஓவர்லேப் ஆகிற மாதிரி பண்ணால் தான் பார்க்குறக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் லுக் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கீழே இருக்க அந்த ஸ்டெம் போர்ஷனுக்கு நான் ஸ்ப்ளிட் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன் எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி. ஸோ ஸ்ப்ளிட் ஸ்டிச் எப்படி பண்ணணும்னு தெரில அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி ஃப்ரீ எம்ப்ராய்டரி கிளாஸில் இந்த கிளாஸ் வந்து நான் டீச் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெம் போர்ஷன் வந்து ரொம்ப தின்னாக இருக்கனால நான் எம்ப்ராய்டரி த்ரெட்டோட ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ 6 ஸ்ட்ராண்ட்ஸை வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸாக டிவைட் பண்ணி நான் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நமக்கு தின் ஸ்டெம் வந்து கிடைக்கும், பார்க்குறக்கு நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பிரான்ச்சுக்கு இடையில வந்து நம்ம லீவ்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். லீவ்ஸுக்கு நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தா அதே ஸ்டிச் தான் டைப் 2 வந்து தான் கொடுக்க போகிறேன் நான். ஸோ நீட்டாக பொறுமையாக கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன லீவ்ஸாக கொடுங்க. ஃப்ளவரை விட லீவ்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு சின்ன சைஸாக இருக்கிற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும். இல்லை சிங்கிள் லீஃபாக கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு 2-3 லீவ்ஸ் வந்து நான் இங்கே உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு நீங்களும் இதே மாதிரி நீட்டாக டிஃப்ரெண்ட்டாக
ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பேசிக் டு அட்வான்ஸ் ப்ரொஃபஷனல் ஆரி கோர்ஸ் அண்ட் பேசிக் டு அட்வான்ஸ் எம்ப்ராய்டரி கோர்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். தேங்க்யூ.